ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாமா, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலான்றது புரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கான வீடியோ தான் இது. இன்ட்ராடே, டே ட்ரேடிங். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது மூலிமா தான் இன்ட்ராடேவில் பணம் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்ட்ராடேவில் நீங்கள் ஏர்ன் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான டைம் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ரெண்டாவது பேசிக்ஸை கற்றுங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, கரன்சி மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது, ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, எத்தனை வகையான சார்ட்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் சார்ட்னா என்ன, ஃபிபொனாச்சி சார்ட்னா என்ன, மல்டி டைம் ஃப்ரேமில் எப்படி அனலைஸ் பண்ணுறது, லேகிங் இண்டிகேட்டர்னா என்ன, லீடிங் இண்டிகேட்டர்னா என்ன, எந்த இண்டிகேட்டர் நமக்கு சூட்டாக இருக்கும். ஒரு இண்டிகேட்டர் எடுத்தனாலும் அதில் முழுசாக தெரிஞ்சுங்க. சார்ட் பேட்டர்ன்ஸு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, லாங் டைம் ஃப்ரேமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டை பாதிக்குது அப்படின்றத லேர்ன் பண்ணுங்கள். மூணாவது உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சில பேருக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வச்சே பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு ஆர்எஸ்ஐயோ போலிஞ்சர் பேண்டோ அந்த மாதிரி டூல் கூட யூஸ் பண்ணலாம். சார்ட் பேட்டர்ன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆர்எஸ்ஐ அண்ட் போலிஞ்சர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, பிவட் பாயிண்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு எது ஸ்ட்ராட்டஜி ஒத்து வருது, அந்த ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ கொடுக்குது. ப்ராபபிலிட்டியில் 100 ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் டார்கெட் ஹிட் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். நாலாவது மணி மேனேஜ்மெண்ட். நம்ம ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ஃபண்டு அலாட் பண்ணுறோம், ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்த பிறகு புக் பண்ணுறோமா இல்லை இன்னும் போகும்னு வச்சுருக்கோமா, லாஸ் வரும்போது அதை எக்ஸிட் பண்ணுறோமா, எக்ஸிட் பண்ணாமல் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது ட்ரேட் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறோம், ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, இல்லை நான் குருட்டாம்பாக்கியமாக 2-3 ட்ரேடு இல்லை ரிவெஞ்ச் ட்ரேடு எடுத்துகிட்டே இருக்கேனா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஆறாவது ட்ரேடிங் ஜேர்னல். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அது நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை உங்களுக்கு காட்டும், நீங்கள் சரியாக பண்ணுற விஷயத்தையும் காட்டும். ஃப்யூச்சரில் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங் ஜேர்னல் உதவும். ஏழாவது ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளின் என்னன்னு புரியணும். நீங்கள் ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக செஞ்சிகிட்டே இருப்பீங்களா, அதே வேலையை மீண்டும் மீண்டும் திருப்பி பண்ணிகிட்டே இருப்பீங்களா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறீங்க, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் எடுத்துக்கிறீங்க. அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சர்டன் ரூல் கொடுத்துட்டாங்க, அதை ரெகுலராக டெய்லியுமே அதை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ண முடியுதா. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ட்ரேடு எடுத்த போது, ட்ரேடு பொசிஷனில் இருக்கும்போது, ட்ரேடு முடிஞ்ச போது எமோஷ்னலாக எதுவும் நான் ட்ரிகர் ஆகலை, ஒன்லி ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ட்ரேடு எடுக்கும்போதோ ட்ரேடு பொசிஷனில் இருக்கும்போதோ நான் எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நம்பலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதை ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் நம்பலை. நீங்கள் எதை நம்புறீங்க அப்படின்னா உங்கள் எமோஷனலை தான் நீங்கள் நம்புறீங்க. இப்போ இதை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நம்புங்க. எமோஷ்னலை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்புங்க. உங்கள் ஸ்க்ரீனில் ப்ராஃபிட் லாஸை பார்க்காம உங்கள் ஸ்ட்ராட்டஜியை சார்ட்டை பாருங்கள், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் ஹிட் ஆச்சா அப்போனா மட்டும் போயிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணி பாருங்கள். எமோஷனலாக ட்ரிகர் ஆனாலும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கிட்டு ஒன்லி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் ஸ்ட்ராட்டஜி வைஸ் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கே நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்க. ப்ரைஸ் ஆக்ஷனை நான் என் ஸ்ட்ராட்டஜியை நான் நம்புகிறேன், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ நீங்கள் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க.
இன்ட்ராடேன்றது ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை நம்ம ப்ராஃபிட்டாக மாற்றக்கூடிய, அதுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் குட் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசருடைய பரிந்துரையை எடுத்துக்கங்க. தேங்க்யூ.